Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. புதுச்சேரி மக்களுக்கு முதல்வர் துரோகம் செய்துவிட்டார். நாராயணசாமி தாக்கு. தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புறக்கணித்து விட்டதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு சென்னை மகாபலிபுரத்தில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய தலைமையில நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களும், கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய சதீஷன் அவர்களும், கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்களும், தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய பல்டி விக்ரமா அவர்களும், ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களும், புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. அந்த கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். அந்த தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமே மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாநிலங்களுக்கு உள்ள இடையே உள்ள பிரச்சனைகள், போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் பேசுகின்ற ஒரு மாநாடாக அது இருந்து வருகிறது, தொடர்ந்து இருந்து வருகிறது. ஏற்கனவே கூட சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்த முதலமைச்சர் மாநாட்டிலும் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி. பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் திரு ரங்கசாமி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். அவர் நதிநீர் பங்கீடு, குடிதண்ணீர் பிரச்சனை, இவைகளை பற்றி தான் பேசியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. போதைப் பொருள் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிதி பற்றாக்குறை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகளை பற்றி துணைநிலை ஆளுநர் பேசவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் அந்த பிரச்சனையை முன்வைத்து பேசினால் அதற்கு முடிவு காண முடியும். அது மட்டுமல்ல, மாநில அந்தஸ்து நம்முடைய பிரதானமான பிரச்சனை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் மாநில அந்தஸ்து என்று கூறுகிறார். மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி சொல்லி மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்ததன் மூலமாக மாநில அந்தஸ்து பெறுவதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் உண்மையிலேயே விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு கூட்டணி கட்சி முதலமைச்சரே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திலே அவர் எதிர்ப்பு தெரிவித்து வரவில்லை என்று கூறுகிறார்கள். நான் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கிரண்பேடி அம்மையார் அவர்களை உள்துறை அமைச்சராக அமைத்தார்கள். அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரினேன். அப்பொழுது ரங்கசாமி அவர்கள் மௌனம் காத்தார். அதை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அதை எதிர்க்கிறார். அதாவது தனக்கு வேண்டும் என்றால் அதற்காக ஒரு வழியை கண்டுபிடிப்பார். ஆனால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவேதான் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய தவறு. புதுச்சேரி மாநில மக்களுக்கு திரு ரங்கசாமி அவர்கள் துரோகம் விளைவித்திருக்கிறார். உண்மையிலேயே திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை இருந்தால், மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்றால், புதுச்சேரி மாநில பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த கூட்டத்திலே அவருக்கு கலந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கலந்து கொள்ளாதது மிக வருத்தத்தை அளிக்கிறது. புதுச்சேரி மாநில மக்கள் கண்டிப்பாக திரு ரங்கசாமி அவர்களுக்கும் என்ஆர் பாஜக ஆட்சிக்கும் பாடம் கற்பிப்பார்கள். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த ஆட்சியில முதல்ல அமைச்சர்கள் போட போனாங்க. அந்த அமைச்சர்கள் அதாவது முதல் அமைச்சர் 3 அமைச்சர்கள் என்ஆர் முதலமைச்சர் உள்பட 3 பேர் பதவி ஏற்றுக்கினாங்க. அது ஒரு 20 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு 1.5 மாசம் கழிச்சு மீதி 3 பேர் பதவி ஏற்றுக்கினாங்க.
சபாநாயகர் தேர்வுக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கு துணைநிலை ஆளுநருக்கு. துணைநிலை ஆளுநர் வந்து சூப்பர் முதலமைச்சர் மாதிரி செயல்படுறாரு. அவர் வந்து அந்த கோப்பை நிறுத்தி வச்சுக்கிறாரு. இலாக்கா ஒதுக்குறது முதலமைச்சருடைய அதிகாரம், அதையும் தடுத்து நிறுத்தி வச்சாரு. பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்த பிறகு இலாக்கா வெளியிடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் ஒரு சங்கியாக செயல்படுகிறார், பாரதிய ஜனதாவினுடைய அடிமையாக செயல்படுகிறார். திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவை தட்டி கேட்டு தனக்குள்ள உரிமையை அவரால் நிலைநாட்ட முடியவில்லை. இது அதாவது தற்காலிக சபாநாயகரை வைத்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சி அதிக ஆண்டு காலம் நீடிக்காது. 1.5 லட்சம் விநாயகர் சிலை பிரதிஷ்டை. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி சார்பில் 1.5 லட்சம் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. இதுகுறித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியதாவது: விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிவரூப விநாயகர், தர்பார் விநாயகர், அன்னவாகனம் விநாயகர், ஆதியோகி விநாயகர் என பல வடிவங்களில் 3 அடி முதல் 10 அடி வரை தயார் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுதும் இந்து முன்னணி சார்பில் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. 20 லட்சம் வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைக்க உள்ளோம். 600 இடங்களில் விசர்ஜன ஊர்வலம் நடக்க உள்ளது. திருப்பூர் நகரில் 1008 உட்பட மாவட்டம் முழுவதும் 5000 சிலைகள் வைக்கப்பட உள்ளன. இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 ஆரம்பித்து தமிழர் பண்பாடும் சனாதன இந்து மதமும் ஒன்று என்ற கருப்பொருளில் ஒரு வாரம் கொண்டாடப்படும். விசர்ஜன ஊர்வலம் திருப்பூரில் செப்டம்பர் 17, கோவையில் செப்டம்பர் 18, சென்னையில் செப்டம்பர் 20 நடைபெறும் என்றார். இதை வைத்து 10க்கு 10 பேனர் மட்டுமே அடிக்க முடியும். வறுமை ஒழிப்பு மற்றும் ஊரக கடன்கள் துறை சார்பாக 15 புதிய அறிவிப்புகள் சட்டசபையில் வெளியிடப்பட்டன. அதில் 10,000 பள்ளிகள் மற்றும் 1000 கல்லூரிகளில் போதை மற்றும் மாதவிடாய் தொடர்பான விழிப்புணர்வு வழங்க 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை ஒரு பள்ளி கல்லூரி என கணக்கெடுத்தால் 545 ரூபாய் தான் வருகிறது. இதை வைத்து 10க்கு 10 பேனர், அதுவும் ஒன்றுதான் அடிக்க முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. கூடுதல் நிதி ஒதுக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிலர் கூறினர். நாங்க ஜென்சி தெரியுமா? நீங்க எப்படி எங்களை தடுக்கலாம்? ராணுவத்திடமே பெண் திமிர் பேச்சு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது இந்த நாளில் நினைவு கூறப்படும். போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தியாகமும் போற்றப்படுகிறது. வழக்கம் போல இந்த ஆண்டும் ஜூலை 26இல் கார்கில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக காஷ்மீரின் மினிமார்க், சோனமார்க் வழியிலான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது. வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் லடாக் போலீசிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தார். நாங்கள் ஜென்சி தலைமுறை, இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை பொறுத்து கொள்ள மாட்டோம். நாங்களும் வரி கட்டுகிறோம், பணம் செலவழித்து சுற்றுலா வருகிறோம். எங்களை ஏன் 5 முதல் 6 மணி நேரம் காக்க வைக்கிறீர்கள்? காஷ்மீரிகளுக்கு செய்வதைப் போல இப்போது சுற்றுலா பயணிகளுக்கும் செய்கிறீர்களா என ராணுவ வீரர்களை நோக்கி கத்தினார். हम लोग पैसे देके यहाँ घूमने आते हैं या फिर ये सब टॉलरेट करने आते हैं? ताला लगा दिया इन्होंने, कश्मीरियों के साथ तो करते हैं, अब बाहर के टूरिस्टों के साथ भी कर रहे हैं. देखो इन्होंने किसी ताला लगा दिया, अपना नाम भी नहीं बताया और वहाँ चले गए. ये देखो यहाँ पे कोई भी जवाबदारी के लिए कोई नहीं बैठा है यहाँ पर, बस ताला लगा. இந்த காட்சிகள் இணையத்தில் பரவியது. சமூக வலைதளங்களில் அப்பெண்ணின் நடத்தைக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தன. இதுகுறித்து பதிவிட்ட ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, நாங்கள் ஜென்சி தலைமுறை என்று சொல்வது என் அப்பா யார் தெரியுமா என மிரட்டுவதை போன்ற புதிய பாணியாக மாறிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜென்சி அடையாளத்தை மிரட்டலாக பயன்படுத்தினால் அந்த தலைமுறையின் மீது மக்களுக்கு இருக்கும் நன்மதிப்பு போய்விடும் என காட்டமாக விமர்சித்தார். எல்லையில் நமது உயிரை பாதுகாக்க நிற்கும் வீரர்களை இப்படி அவமதிப்பது தவறானது. உண்மைகளை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது சரியல்ல என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் VK சிங் கூறினார். நாட்டின் எல்லைகளை ராணுவ வீரர்கள் இரவு பகலாக பாதுகாப்பதால் தான் உங்களால் நிம்மதியாக சுற்றுலா வர முடிகிறது.
ராணுவ வீரர்களும் வரி செலுத்துபவர்களே. உரிமைகளை கேட்பதற்கு முன் ஒரு நல்ல குடிமகனாக நடந்து கொள்ள பழகுங்கள் என லெப்டினன்ட் ஜெனரல் தில்லான் பதிலடி கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவராக பெண்ணின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க அவர் தன் செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கோரினார். நான் ஒரு நோயாளி. 6 மணி நேரத்திற்கும் மேலாக கழிப்பறை வசதி கூட இல்லாமல் சாலையில் காத்திருக்க நேரிட்டது. அதிகப்படியான மன உளைச்சல், கோபத்தில் அவ்வாறு பேசிவிட்டேன். எனக்கு இராணுவத்தின் மீது மிகுந்த மரியாதை உள்ளது. எனது வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் என நான் நினைக்கவில்லை. கோபத்தில் பேசியது தவறுதான். இதற்காக இந்திய ராணுவம் மற்றும் போலீசிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறினார். வீடியோவுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை. இது சூப்பரா இருக்கே. பீகாரில் முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் பிரபலப்படுத்த அந்த மாநில அரசு ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்துள்ளது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக ஊடக படைப்பாளர்கள் மாநில அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடலாம். 1 மாதத்திற்கு பின் அந்த வீடியோ 1 லட்சம் பார்வைகள் பெற்றிருந்தால் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்த ஒவ்வொரு 1 லட்சம் பார்வைக்கும் 10,000 கிடைக்கும். ஒரு வீடியோவுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்துக்கு பீகார் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் விரிவான அறிவிப்பு வெளியிடப்படும். பாகிஸ்தானுக்கு உதவும் சீனா, துருக்கி ரகசிய சப்ளை. சென்ற ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ மோதல் ஏற்பட்டது. இந்தியா கொடுத்த தக்க பதிலடியில் பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொண்டது. இதன்பின் போர் விமானங்களை வலுப்படுத்த பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தான் சீனா இடையிலான உறவும் வலுவடைந்தது. போர் விமானங்கள், ட்ரோன் போன்றவற்றில் பாகிஸ்தானின் இமாலய நம்பிக்கை சீனாதான். சீனா மற்றும் துருக்கியிலிருந்து பாகிஸ்தானுக்கு 60 மணி நேரத்தில் பல ராணுவ கனரக விமானங்கள் வந்திறங்கியுள்ளன. அதில் போர் தளவாடங்கள் எடுத்து வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புதிய ராணுவ கோட்டு நம் நாட்டுக்கு சவாலாக அமையலாம். செல்போன் எடுத்துட்டு போறீங்களா? வடபழனி கோயிலில் புது கட்டுப்பாடு. கோயில்களில் பக்தர்கள் ரீல்ஸ் எடுக்கவும் சமூக வலைதள பதிவுகளுக்காக செல்போன் பயன்படுத்துவதும் அதிகரித்துள்ளது. இதனால் பக்தியோடு சாமி தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு இடையூறு உண்டாகிறது. கோயிலின் புனிதத்தன்மையும் அமைதியும் பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. சென்னை ஹைகோர்ட்டில் இதுகுறித்து பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் செல்போன்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமய சுதந்திரத்தை வழங்குகிறது. இருப்பினும் கோயிலுக்குள் பொது ஒழுங்கு, அமைதி மற்றும் வழிபாட்டு அமைதியை பராமரிக்க கட்டுப்பாடு விதிக்கலாம் என கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. இப்பொழுது பழனி, திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி கோயில் உட்பட பிரசித்தி பெற்ற பல கோயில்களில் செல்போனுக்கு தடை அமலில் உள்ளது. இந்த வரிசையில் சென்னை வடபழனி முருகன் கோயிலும் இணைந்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் செல்போனுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது என வடபழனி கோயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோயிலின் கருவறை, பிரகாரங்கள் மற்றும் சன்னதிகளுக்குள் செல்போன் மூலம் புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, செல்ஃபி எடுப்பது மற்றும் சமூக வலைதளங்களுக்கான ரீல்ஸ் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் அல்லது திரைத்துறையினரை கோயில் வளாகத்திற்குள் வைத்து வீடியோ எடுக்கவோ அல்லது பதிவு செய்யவோ அனுமதி இல்லை. தடையை மீறி ரகசியமாக செல்போன்களை கோயிலுக்கு எடுத்து சென்றால் அவை பாதுகாப்பு ஊழியர்களால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடபழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக தெற்கு கோபுரம் அருகில் ஏற்கனவே இருந்த காலனி பாதுகாப்பு இடம் தற்பொழுது செல்போன் பாதுகாப்பு மையமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி பக்தர்கள் தங்களது செல்போனை ஒப்படைத்து டோக்கன் பெற்று செல்லலாம். சாமி தரிசனம் முடித்து திரும்பும்போது மீண்டும் டோக்கனை காண்பித்து செல்போனை பெற்று செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோயில் முன்புற பகுதியில் இடது மற்றும் வலது புறத்தில் 2 இடங்களில் காலனி வைக்கும் இடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அட்மிட், ஐசியூவில் சிகிச்சை. பழம்பெரும் நடிகை 94 வயதான சௌகார் ஜானகி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வரும் அவருக்கு சமீபத்தில் உடல்நல குறைவு ஏற்பட்டது. காவேரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர் சிகிச்சை அளிக்கும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. செயற்கை சுவாசம் தரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 450க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சௌகார் ஜானகி நடித்துள்ளார். தமிழில் இவர் நடித்த எதிர்நீச்சல், இருகோடுகள், பாலும் பழமும், புதிய பறவை, திருமால் பெருமை உள்ளிட்ட பல படங்கள் மிக பிரபலமானவை.
இது தவிர 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார்.